கர்த்தநாமத்துக்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் ஏசிய அந்தியோகியா கிறிஸ்தவ சபையின் சார்பில் கர்த்தருடைய வாழ்த்துதலை கூறிக்கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தரை தலைவணங்கி ஜெபித்து நம்ம இந்த நேரத்தை ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலுமாய் கர்த்தரை எங்களோடு கூட பேசும்பா. ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஆர்ப்பரிப்புகளையும் ஒவ்வொரு பாட்டுகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. நீர் இறங்கி வாரும். உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே எழுதி அதன்படி நடக்க நீர் கிருபைக்காரும். மீதியான நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாகும்படியாக ஒரு பாடலை பாடப் போகிறோம். அது என்னவென்றால், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுல மாத்திரமல்ல, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தினீரே என்று சொல்லி, ராஜா உனக்கு நன்றி நன்றின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழைப்பேன் நன்றி பலி என் ஜீவனாம் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாம் எல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. அல்லேலூயா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாம் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாம் எல்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக பேசும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம். சரி, எப்படின்னா இந்த பயங்கரமான நாட்கள்ல குட்டிமையான கொஞ்ச நாள் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொரோனானால எல்லாம் லாக்டவுன் ஆயிருக்கும்போது பயங்கரமான பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் வேலை இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கடினோடு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாம இருந்துச்சு. ஏன்னா வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஐசாயா 33 அதிகாரம் 16வது வசனம், ஐசாயா 33 அதிகாரம் 16வது வசனம், அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் உணர்த்தப்பட்டேன். அதை போட்டு பாருங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்குடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவன் நிச்சயமாய் கிடைக்கும். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு அழகா நிச்சயமா நான் சொல்றேன், தண்ணி அப்பம் குறையே சொல்றாரு. ஆனா அநேக ஜனங்க எங்களுக்கு சாப்பாடு இல்ல கஷ்டப்படுறோம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்ட இடத்துல உன்னுடைய தண்ணி உனக்கு அப்பவும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லி நிச்சயமா கிடைக்கின்றார். அப்ப அவ்வளவு கான்பிடன்ட் சொல்லும்போது நான் யோசிச்சேன், யாருக்கு அப்படி கிடைக்குது? ஆனா உண்மையிலே கர்த்தருடைய கிருபையினால எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குறையும் இல்லாம அந்த லாக்டவுன் பீரியட்ல எங்களுக்கோ எங்க சபைக்கோ நான் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தேன். ஏன்னா எங்க சபையின் பிள்ளைகள் யாருக்காவது கஷ்டமா இருக்குமா, என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஃபேமிலியா விசாரிக்கும் போது இல்ல எங்களுக்கு சாப்பாடு குறையில எல்லாருமே சொன்னாங்க. அது கர்த்தருக்கு கோடி கோடி சோதரம் சொல்லிட்டு நாங்க இருந்தோம். அது மாதிரி எங்களுக்கும் ஒரு குறைய வைக்கிறேன். ஆனா ஏன் நமக்கு மட்டும்தான் குறையிலையா? எல்லாரையுமே. ஆனா அநேகம் சொன்னாங்க சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம், சம்பளம் இல்லை, வீட்டுல ரொம்ப வறுமையாச்சு அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, இந்த வேத வசனம் படி எல்லார் வீடையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும் பார்க்கலாம். எப்போ அப்ப ஏன் ஆசீர்வாதம் வரல உங்களுக்கு? ஏன் வர முடியும்? அப்ப ஆசீர்வாதம் வரணும்னா இந்த உன்னுடைய அப்பமும் தண்ணி நமக்கு எப்போதும் கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? இதை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வரப்போற காலங்கள்லயோ உங்களுடைய யுத்த காலங்கள்லயோ இது வரப்போற ஏதோ ஒரு பிரச்சனை டைம்ல நமக்கு அப்படி கூட ஒரு பயங்கரமான சூழ்நிலை வரலாம், கஷ்டம் வரலாம், சாப்பாடு கிடைக்க கூடாத ஒரு காலம் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேட இந்த பிள்ளைகளுக்கு 6 காரியம் கொடுத்துட்டார். இந்த 6 காரியத்தை செய்யறவங்களுக்கு தண்ணிக்கு அப்போது குறையவே குறையாது. அவங்களுக்கு இந்த அப்ப தண்ணி கண்டிப்பா கிடைக்கின்றார். சரி, அப்ப இந்த 6 காரியம் என்ன? அப்புறம் யோசித்தேன், இந்த வசனம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படட்டும். இதை கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த 6 காரியத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கும் கண்டிப்பா உங்களுடைய அப்பம் தனி குறையாம கிடைக்கும். அப்போ சாப்பாடு குறையலன்னா கடவுள் வியாதி நாம கர்த்தருக்கு ஆசீர்வாதம் வைப்பேன்னு சொல்லும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாது? அதனால உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுபடி நடக்கும் போது நிச்சயமா ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்துவார். பார்க்கலாம் என்னென்ன காரியங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதே ஐசாயா 33 அதிகாரம் 15வது வசனம். ஐசாயா 33 அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நீதியாய் நடந்து கவனிச்சுக்கங்க, கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. எத்தனை காரியம் என்ன செய்யணும்? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி எடுக்கல் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு யோசனை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடமே வாசம் பண்ணுவான். கண்களை அடங்கினா அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். அப்போ மேல சொன்ன இந்த 15வது சொன்னபடி 6 காரியம். இந்த 6 காரியத்தின்படி யார் வாழ்றாங்களோ, யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வேதம் சொல்லுது அவங்க அப்பம் தண்ணி குறையாம கிடைக்கும். நான் சொல்ல எனக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வேத வசனம் சொல்லுது. அப்ப இந்த வேத வசனம் சொல்லுவது நிச்சயமா நடந்தே நடக்கும். சரி, இப்ப ஏன் அப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு காரியமா நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் ஆனா சொல்றாரு,
நீதியாய் நடக்கணும்ன்றாரு. அப்ப நீதியாய் நடக்கணும்னா உண்மையா, சத்தியமா, நியாயமா, எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். கர்த்தரை உணர்த்தப்படுவீங்க. அப்போ சரியான வழியில நீங்க நடந்தீங்கன்னா, நீதியா, நியாயமா, அன்பா, இரக்கமா, ஒரு சரியான வழியில நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல தண்ணிக்கு அப்படி குறையவே குறையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையா நீதிமானா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல தண்ணிக்கு அப்ப குறையவே குறையாது. எப்படி ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் சொல்றாரு, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் நான் பார்க்கவே இல்லை. அழகா சொல்றாரு பாருங்க. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் நான் பார்க்கவே இல்லை. இதுவரையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு நடக்கவே இல்லை. அப்ப நீதிமான் வீட்டுல எப்பவும் சாப்பாடு இருக்கும். நீதிமான் போய் யாரையாவது கையேந்த மாட்டாங்க. நீதிமான் கையேந்த அப்படி உலகத்துல கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நீதியா நியாயமா நடந்தோம்னா நிச்சயமா நம்முடைய அப்பா நமக்கு கிடைச்சே கிடைக்கும். ஏன்னு கேட்டா கர்த்தர் நீதியில பிரியப்படுகிற தேவன், நியாயத்தை பிரியப்படுற தேவன். அப்ப நீங்க நியாயமா நீதியா செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீதி நியாயம் வருமானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா ஆசிரம், என்ன ஆசிரம் அப்பத்துக்கு தண்ணியும் குறையிலன்னு சொல்லும்போதே பெரிய பெரிய ஆசிரம் கண்டிப்பா கிடைச்சே கிடைக்கும். சரி, ரெண்டாவது காரியம். அடுத்தது, செம்மையானவர்களை பேசுங்க. முதல்ல நீதியா நடக்கணும். ரெண்டாவது செம்மையானவர்களை பேசுங்கன்னு சொல்றாரு. அப்ப செம்மையானவர்கள்னா என்ன? அதை குறிச்சு நம்ம லாஸ்ட்லயே நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணுங்கிறத நீங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முந்தி நாங்க போட்ட அந்த சீட்ல உங்களுக்கு வருது செம்மையான. ஆனா கூட சில காரியங்களை நான் இப்ப சொல்றேன். செம்மையானவர்கள் அப்படின்னு சொன்னா அன்பு, இரக்கம், தயவு அதெல்லாம் காட்டுறவங்க. அப்ப நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இரக்கமுள்ள வார்த்தைகள், என்கரேஜ் பண்ற மாதிரி, உற்சாகப்படுத்துற வார்த்தைகள், ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ உங்க வாய்க்கு எப்படி வார்த்தைகள் வரணுமா? மற்றவங்க பிரச்சனை இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்ற மாதிரி வார்த்தை வரணும், சப்போர்ட் பண்ற மாதிரி வார்த்தை வரணும். அன்றதான் கேட்கிறாங்க கிட்ட. அப்ப இறக்கம் பண்ற மாதிரி வார்த்தைகள் வரணும். அப்ப நீங்க சொல்ற வார்த்தைகள்ல அவங்கள உற்சாகப்படுத்தும். நீங்க சொல்ற அந்த செம்மையான வார்த்தைகள் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களை இன்னும் பலப்படுத்தும். அப்படிங்கும் போது அந்த அப்படிப்பட்ட செம்மையான வார்த்தைகள் நீங்க பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு பிரியமாக்குறார். கண்டிப்பா உங்க வீட்டுல சாப்பாடு குறையே நம்ம ஆண்டு வைக்கிறார். சொல்றாரு, நீங்க செம்மையான பேசுனீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பாடு தனி குறையே இருக்காது. ஏன்னா இறக்கப்படுறீங்க, கொடுக்குறீங்க, நன்மை செய்றீங்க. அப்ப அந்த ஆசிரமம் தலைமையில வந்து தங்கியே தங்கும். ஏன்னா பாருங்க, எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவனை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நீ கை கொண்டால், அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பட வியாதி ஒன்னை வரப்பட மாட்டேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்ப நீங்க வந்து செம்மையானா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சந்திக்கிற தேவனா இருக்கிறார், உங்களுக்கு ஆசிரியர் தேவனா இருக்கிறார். அப்படியே நீங்க எடுத்து சொல்லும் போதே, நீங்க விசுவாசிக்கும் போதே நிச்சயமா உங்களுடைய ஆசிரியர் வந்தே வரும். என்ன சொல்றாரு? அப்பத்துக்கு தண்ணிக்கு மட்டும் குறையிலையா, வியாதி கூட வரவே விட மாட்டேன்றாரு. நிச்சயமா ஒரு வியாதி வர விட மாட்டேன். எப்படி சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கவனமா கேட்டு அவர் பாரு கத்தடி பாருங்க செம்மையான செஞ்சு அவருடைய வார்த்தை செம்மையா பேசினீங்கன்னா அவர் கட்டளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் எகிப்துக்கு வரக்கூடிய வியாதி ஒன்னையும் வரப்பண்ணேன். ஏன்னா கர்த்தரே உங்கள் பரிகாரியாகிய தேவன். அது மட்டும் அல்ல, சொல்ல நீங்க செம்மையான இருந்தீங்கன்னா உங்க வாயிலான வல்லமை இருக்கிறேன்றார். அப்ப நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கர வல்லமையா இருக்கும். ஏன்னா நீங்க அன்பா இறக்கம் மற்ற உற்சாகப்படுத்த பேசும்போது ஆண்டு உங்க வார்த்தையில வந்து வல்லமை வைக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். சொல்றாங்க, நீ ஆசிரமமா இருப்ப அப்படின்னு நீங்க யாரையாவது சொன்னீங்க, ஆசிரமாவே இருப்பாங்க. நீ நல்ல உனக்கு நல்ல ஆசிரமம் கிடைக்கும் அப்படியே இருப்பாங்க.
உன் சாப்பாடு குறையே இருக்காது. அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாயில ஆண்டவர் வல்லமை வச்சிருக்காரு. அப்ப நீங்க எதை சொல்றீங்களோ அப்படியே நடக்கும். பாருங்க, யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்றாரு, செம்மையான வார்த்தைகள வல்லமை உண்டு சொன்னார் ஆண்டவர். அப்போ உங்க வாயின் வார்த்தைகள ஆண்டவர் சொல்லி வல்லமை வச்சிருக்கிறார். பாருங்க, யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடினமான காரியம் என்ன? அப்போ ஆண்டவர் நீங்க உங்க வார்த்தை நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்க கோபப்பட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. அதுக்கு போல உங்க வார்த்தை செம்மையா இருக்குமானால் கண்டிப்பா உங்க வார்த்தையில வல்லமை கொடுக்கிறேன் சொல்றேன். அப்ப நீங்க உண்மையானவா, உத்தமமானவா, செம்மையானவா, கர்த்தருக்கு பிரியமானவா, நன்மையாக நீங்க பேசுவீர்களா, ஆனால் நிச்சயமா உங்க வீட்டை நீங்களே ஆசிரியக்கலாம். ஆண்டவரே என் வீடு ஆசிரியர், என் வீட்டுல நீங்களே சாப்பாடு கொடுங்க, அண்ணனுக்கு அப்பதே தாங்க. ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்கிறது உண்மையான மனசோட நீங்க சொல்லி ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு குறையவே இல்லை. நான் என் பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன், நாங்க எங்க சபையாருக்கு சொல்றோம். அதுக்கு ஏதோ வசனம் சொல்லுங்க, நாங்க சொல்றோம் வசனம் சொல்லு. அந்த வசனத்தை யார் யார் விசுவாசிச்சாங்களோ அவங்க வீட்டுலதான் சாப்பாட்டுக்கு குறையே இல்லை, சம்பளமே இல்லை, ஆனா சாப்பாடு இருந்துச்சு. தண்ணி ஊரெல்லாம் பஞ்சாங்க, ஆனா தண்ணி கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் எங்க சபையில எல்லாரும் தண்ணி. அப்ப கர்த்தரை நம்பி விசுவாச அத்தனை பேருக்கும் தண்ணி சாப்பாடு குறையாம கிடைக்கும். இன்னைக்கு நீங்க கர்த்தரை வசனத்தை விசுவாசிங்க, உங்களுக்கு அந்த வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க இப்படி கர்த்தருக்குள்ள நீங்க செம்மையா பேசி வாழும் போது உங்க வார்த்தை வல்லமே தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 112 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றாரு, செம்மையான சந்ததி பூமி பலத்திருக்கும். அப்ப நீங்க செம்மையாக பேசி வாழும் போது உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி, உங்க பேர பிள்ளைங்க, உங்க சந்ததி என்ன செய்யுமா? பலத்திருக்கும். தொடைய போகுது, வியாதி இல்லை, நோஞ்சால இருக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு பலசாலியா காண்டாமல் ஒத்த ஆண்டு தந்திருப்பாரு, கண்டிப்பா தந்தே தருவாரு. அப்ப நீங்க செஞ்சு பாருங்க, செம்மையா பேசி பாருங்க, உங்க வீடு ஆசிரமம், உங்க வீடு செழிப்பா இருக்கும். ஏன்னா கர்த்தரை வசனம் சொல்றது. சங்கீதம் 112:2 சொல்றாரு, செம்மையானுடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான கூடாரம் ஆசீர்வதிக்கும். அப்போ செம்மையான வம்சம், கடவுளுடைய வம்சத்தை பூமி கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தே கொடுப்பாரு, வசனம் சொல்லு. அப்ப நீங்க செம்மையான பேசும்போதே உங்க வீட்டுல ஒரு குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்கலாம், நம்ம என்ன தப்பு செஞ்சோம் பார்க்கலாம். அப்ப நீங்க இந்த வசனத்தை சொல்லி வசனம் கூட நடந்து பாருங்க, உங்க வீட்டை அவங்க செழிப்பா வைப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுது சங்கீதம் 112 செம்மையான சந்ததி பூமி பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் சொல்ற ப்ராவர்ஸ் 14 நீதிமொழிகள் 14:11 சொல்றாரு, செம்மையான கூடாரமோ செழிக்கும். அப்ப நம்ம செம்மையான இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் வரும், செழிப்பு வரும். நிச்சயமா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு உலகமே கஷ்டப்படும், உலகமே கண்ணீர் வரும், உலகமே சாப்பாடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு குறையே வைக்க மாட்டாங்க. நீங்க வாழ்ந்து காட்டுங்க, ஆசீர்வாதத்தை பாருங்க, நீங்க அநேக சாட்சியாய் மாறுவீங்க. சரி, அடுத்தது பாருங்க, 2 காரியம். 3வது காரியம், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். இடுக்கண் சொல்லும்போது மற்றவங்களை திட்டப்படுத்தி கண்ணீரோட வச்சு ஆதாயத்தை எடுக்கிறது. நமக்கு ஒருத்தங்க அவங்களுடைய சொத்து நமக்கு கிடைக்குதுன்னா அவங்க எப்படியாவது போட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய கிடைச்சா போதும். அப்படி மற்றவருடைய சொத்தை, மற்றவருடைய காரியத்தை நம்ம வாங்கி கொள்ளும்போது நமக்கு அது கண்டிப்பா கண்ணீரை வரவழைக்கும். நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லாம நம்ம இல்பொருள் ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுவோம். அதான் சொல்றேன், இடுக்கண் செய்தால் ஒரு ஆதாயத்தை நீங்க வெறுக்கணும். அப்படி வெறுத்தீங்கன்னா கண்ணீர் கஷ்டம் பிரச்சனை யாராவது போது ஏன் கேட்டா நீங்க பாட்டுக்கு அவங்கள கஷ்டத்தை கொடுத்து போயிருவீங்க, அவங்கள கண்ணீர் வச்சிருவீங்க. ஏன்னா மற்றவங்களுடைய ஆதாயத்தை நம்ம வந்து வாங்கி சாடும் போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க நீங்க யாரை இடுக்கண் பண்ணீங்களோ, யாரை கஷ்டப்படுத்தினீங்களோ, யாரை கண்ணீர்ல வச்சீங்களோ அவங்க ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் நோக்கி பார்ப்பாங்க. பாருங்க 2 நாளாகவும்
20ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை என்ன சொல்றாருன்னா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். எங்கள் மேல் பாருங்க, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலிய தீவிழி வந்தால் எல்லாம் என்னென்ன பாருங்க. பட்டயம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உடைய நாமும் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் சதிகள் வந்து எங்கள் இடுக்கணை உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரே கேட்டு ரட்சிப்பேன். அப்போ நம்ம ஒருத்தருக்கு கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு இடுக்க கஷ்டம் கொடுத்தோம்னா சரி, அவங்க கண்ணீர் விட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடுக்கனை நம்ம அனுப்பிட்டுருவார், அந்த பிரச்சனையை நமக்கு அனுப்பிக்கிறார். அப்ப நாம தான் கண்ணீர் விட முடியாதோம், நாம தான் கஷ்டப்படுவோம். அப்ப அந்த இடுக்கன் சேர்னால ஒரு ஆதாயத்தை நமக்கு வேண்டவே வேண்டாம். அடுத்தவங்க கண்ணீர் நமக்கு வேண்டவே வேண்டாம், அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு வேண்டவே வேண்டாம். அவங்களால வந்து அந்த மற்றவங்களை தொந்தரவுபடுத்தி கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பிரச்சனை தான் வரும், கண்ணீர் தான் வரும், சாபம் தான் வரும். ஏன்னா அவங்க ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பாங்க. அப்ப ஆண்டவர் சரி அவங்க மேல கோபத்தை நமக்கு திருப்பிடுவார். அப்ப அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம மேல ஒருபடி ஆக்கிடுவாரு. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க, கத்துக்கு நம்ம இருக்கும்போது ஆண்டவரே நீங்க கத்தாவே சப்பா எங்களோட கூட இருங்க அப்படின்னு சொல்லி இந்த எடுக்கல் வர ஆதாயத்தை நீங்க வெறுத்துருங்க, கத்த நிச்சயமா உங்களோட கூட உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாரு. சரி, 4வது காரியம் பரிதானம். லஞ்சம் வாங்கக்கூடாது. பரிதானம் அடுத்தது பாருங்க, ஆதாயத்தில் பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. பரிதானம் லஞ்சம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஏன்னா லஞ்சம் இருப்ப ஒரு நியாயமான காரியத்தை செய்யும் போது வாங்க மாட்டோம், அநியாயம் செய்யும் போது இவ்வளவு காசு கொடுங்க நான் செஞ்சு தரேன், இவ்வளவு இந்த காரியம் செய்யணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அப்பொழுது அது தப்பான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்தில் வர அவசரத்தை நீங்க விரும்பாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தினால ஒரு ஆதாயம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது இன்னைக்கு என்னைக்குமே நம்ம அடிச்சிடும். ஆமா, வேதம் தான் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீதிபதி சங்கீதம் 15:5 சொன்னா பரிதானம் வாங்காதவர்கள் என்றென்றைக்கு அசைக்கப்படாமல் இருப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். சங்கீதம் 15:5 ஆண்டவரே நீங்க பரிதானம் வாங்காம வாழ்ந்து காட்டினீங்கன்னா, உங்க கையில நீங்க அவசரம் வச்சீங்கன்னா, அந்த தப்புக்களை விலைக்கு வச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யுமா, என்னைக்குமே அசைக்கப்படுறதே இல்லை. அப்ப கர்த்தர் உறுதியா நிலையா வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்ய, பரிதானம் வாங்கவே வாங்காதீங்க. என்ன வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் அது பிரச்சனை முடியே போனா கடவுளுக்கு சித்தம்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். கடவுள் சித்தம்னா விட்டுருங்க, அதுக்கு எந்த நம்ம பரிதானம் கொடுத்து வாங்கணும் வேண்டாம். அப்போ பரிதானம், ஏன்னா பரிதானம் வந்து கண்களை குருடாகும். யார் மனுஷங்களுக்கு கண்ணில் வந்து பரிதானம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை குருடாக்கி நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது, நம்ம தப்பு செய்யணும்னே தெரியாது. அப்ப ஆண்டவர் அந்த பரிதானம் வாங்காதீங்க. பரிதானம் வாங்கினா நம்ம கண்ணு குருடாயிரும். ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கத்துக்கிறாரு தேச பாருங்க, பரிதானம் வாங்குறதும் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு ஆண்டவர். உபாகமும் 27ஆம் அதிகாரம் 25 நீங்க பரிதானம் வாங்கினீங்கன்னா சாபம் வரும். நான் சொல்றேன், கர்த்தர் வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளை இருப்பீங்கன்னா நீங்க பரிதானத்தை வாங்காதீங்க. வாங்கினா சாபம். சாபம் உங்களை மட்டும் பிடிக்காது, உங்களையும் உங்க பிள்ளைங்க சந்ததியும் பிடிக்கும். கர்த்தர் சொல்றாங்க, நான் கர்த்தரை தேடுகளை 1000 தலைமுறை ஆசிரியப்பேன், ஆனா கர்த்தரை விட்டு போகிறவங்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிப்பேன்றாரு. அப்ப நீங்க பரிதானம் வாங்கி நம்ம சபிக்கும். வேதம் சொன்னா உபாகம் 27ஆம் அதிகாரம் 25 பரிதானம் வாங்கணும் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு. அந்த சாபம் நம்ம வீட்டுல வராதபடிக்கு பரிதானத்தை வாங்க கூடாது. சரி, அடுத்தது 5வது காரியம் என்ன சொல்றாருன்னா, ரத்தம் சிந்தும் யோசனையை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. அப்ப ரத்தம் சிந்தக்கூடிய யோசனை அப்படின்னா இது என்ன தெரியும், பரவாயில்ல. அது சொல்லுவாங்க ஆகாபிரச்சனை, அந்த கீழே கொஞ்சம் கேட்கும் போது பரவாயில்ல பரவாயில்ல, அவனை கொண்டுட்டு அந்த இதை எடுத்துக்கலாம், எது எப்படியா எனக்கு அந்த பொருள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்க தண்ணி இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம். அப்படிப்பட்ட காரியம் ஒரு ஆசீர்வாதம் அந்த
அந்த மாதிரி ஒரு பொருள் நமக்கு தேவையே இல்லை. ஆனா ரத்தம் சிந்துக்கிற காரியத்தை நீங்க செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா குற்றமில்லாத ரத்தத்தை நம்ம மேலேயும் ரத்தப்படி வரும். குற்றமில்லாத ரத்தத்து மேல நீங்க காட்டி கொடுத்து பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரத்தப்படி உங்க மேல வரும். உபாகமும் 10 சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுறதுனால உங்க மேல அந்த ரத்தப்படி வரும். அதனால ரத்தம் சிந்த யோசனை கேட்கவே செய்யாதீங்க. பாருங்க, தாவீதுடைய காரியத்தை வந்து ஒரு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, தாவீதுடைய ஒரு நல்ல ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது வந்து சவுல் வந்து கொல்லடிக்கிறார். தாவீது நெக்ஸ்ட் ராஜாவாக போறான்னு ஆண்டவராக அவர் ராஜாவாகிறதுக்கு ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்லிட்டார், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார், நீ தான் நெக்ஸ்ட் ராஜாவாக போற. இது சவுலுக்கு ரொம்ப பயங்கரமான கோபம். ஏன்னா தனக்கு அடுத்து தன் மகன் ராஜாவாக முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப சவுல் சார் தாவீதை கொண்டுட்டோம்னா நம்ம ராஜாவை நம்ம பையன் ராஜாவாகுமா அப்படின்னு சொல்றாரு. அது எடுத்து ஏசுறதானே. ஏன்னா தாவீதை கொண்டுட்டோம்னா தன் பையன் வருவான் அப்படின்னு ஒரு பதவிக்காக ராஜாங்கத்துக்காக தாவீதை கொண்டு நினைச்சான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட, அந்த மாதிரி சூழ்நிலை வந்தபோது கூட தாவீதை ஓட 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 விரட்டிட்டே இருக்கும் சவுல். ஆனா அந்த சூழ்நிலையும் தாவீது சவுல் மேல கை போடவே இல்லைங்க. ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு பாருங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் நான் 8ல இருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11 வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றேன். தாவீது எவ்வளவு நல்லவராக இருக்கார். ரத்தம் சிந்ததுக்கான யோசனையே வேண்டாம், அப்படிப்பட்ட பிளஸிங் வேண்டவே வேண்டாம். பிரிவாதம் இருக்காரு. நம்ம வாழ்க்கையில அதை பார்க்கலாம் பாருங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டியால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். அதுக்கு தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அபிசாய் பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறது யார் சொல்றாரு. அதாவது நீ அந்த சத்துரு கையில நம்மளை கொல்றதுக்கு வந்தவே நம்ம கையில மாட்டினான். தாவீதை கொல்றதுதான் சுத்திட்டே இருக்கான். இப்ப கூட தாவீதை கொல்றதுதான் வந்து அரண்ல உட்கார்ந்து இருக்கான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல ஒளிஞ்சு நிற்கும் போது இவங்க தாவீதை எப்பாவது வருவான் கொல்லணும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் தாவீது கையில சவுல் தனியா மாட்டார். அவர் தூங்கிட்டு மாட்டார். அப்போ தாவீதோட இந்த சோல்ஜர் சொல்றாரு, ஒரே குத்தி கொண்டுட்டுமா, இவர் உங்களை கொண்டு வந்தார்ல, நமக்கு ஆண்டவர் உங்க கையில கொடுத்துட்டாரு. பாருங்க, முந்தின சாப்டர் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு கொல்றதுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, உங்களை இந்த மனுஷர் எனக்கு உன் சத்ருவே உன் கை. பாருங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இதோ நான் உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமான அவன் செய்வாயாக என்று கர்த்தர் உன்னை சொன்ன நாள் இதுதானே சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, உங்க சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அதுதான் கொண்டலாம் அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் தாவீது என்ன சொன்னா தெரியுமா? வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போயிடும். யார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு, நான் அவரை கொல்லக்கூடாது. அது என்ன சொல்றாரு பாருங்க. அவன் கர்த்தர் நம் கையை அபிஷேகம் பண்ணித்தவை போடாதே கர்த்தரை காக்க கடவை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இப்போதும் ஒரு தலைமாடி தப்பை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவரை கொல்லாத சொல்ல. அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா ஒரு வார்த்தை? அவரா சாகட்டும், இல்லையா ஆண்டவர் நான் ஒரு மேல கை போட மாட்டேன். பாருங்க, நமக்கே துரோகம் பண்ணி நம்மளையே கொல்ல வந்தவங்க கூட அழகாக தாவீது விட்டார். அதனால்தான் தாவீதுக்கு அந்த ராஜாங்கத்தை கொடுத்து 40 வருஷம் அழகு அமைதி அவசரமா ராஜாவா வாழ வச்சார் ஆண்டவர். பாருங்க, அப்ப நாம இந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ரத்த சிந்தக்கூடிய ஒரு யோசனை நம்முடைய யாரா சொல்லுவது வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டு அந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம், எங்க ஆண்டவருக்கு பிடிக்காது, எங்க ஆண்டு போயிட்டான், அடுத்தவங்க கொள்ளையடிச்சோ அடுத்தவங்க ஏமாத்தியோ அப்படிப்பட்ட காசு நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஆசிரியர் நமக்கு வேண்டாம், நம்ம வீட்டிலேயே வைக்க கூடாது. பாருங்க, அப்ப நீங்க ஒரு கருத்து தெரிஞ்சுக்கங்க, மற்றவங்களை இடுக்கன் செஞ்சு வர ஆதாயத்தை வேண்டவே வேண்டாம், அது வாங்கவே வாங்காது. அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நிச்சயம் உங்களோட ஆசீர்வாதமா இருந்தே இருக்கும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு குறையவே இல்லை. சாப்பாடு தண்ணி எல்லாம் மனுக்கு கவலைப்படணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாம் அவனுடைய கூடான செடிக்குன்றாரு, அவனை ஆசீர்வாதமா இருப்பாரு, பலத்திருப்பாரு, வியாதிங்கன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது அவ்வளவுதான் உலகத்துல இருக்கிறோம். உணவு கொடுக்க இருக்க இடம், வியாதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம்,
அப்புறம் பாருங்க நோஞ்சமா இருக்க பலன், இதுக்கு மேல என்ன வேணும்? அவருடைய கூடார செழிப்பா இருக்கும், அவருடைய கூடார பலத்திருப்பார்கள். கத்தர் அப்படி போய் ஆசிரியத்தை தராரு. சரி, அடுத்து ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. கடைசியா பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ பாருங்க. அப்போ பொல்லாத காரியத்தை எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, பொல்லாத காரியம் கண் முன்னாடி காட்டாத, எனக்கு வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு கடவுள் விலக்கி வச்சிருன்னு சொல்லி நீங்க அப்ப பொல்லாத காரியத்தை பார்க்க கூடாது. ஏன்னா பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல இவங்க சொல்றாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து நான் போடுறாங்க பாருங்க. எங்களுடைய வா ரத்தம் சிந்தும் நாம் பதிவிருந்து குற்றமற்ற முகாந்திரம் பிடிக்கும்படி ஒழிச்சுக்கிறோம். பாதாளம் விழுங்கும்போது நாம் அவங்களை உயிரோட விழுங்கலாம். குளிர் இரங்கல விழுங்கப்படுகிற அவளை முழுசையும் யார மற்றவங்கள நம்ம விழுங்கிடலாம், நம்ம அவங்க சொத்தெல்லாம் எடுத்துடலாம், அவங்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி விலையில் சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருள் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீதிமொழி 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது. ஆனா கத்தரே அப்படிப்பட்ட பொருளாட்சி எல்லாத்தையும் நம்ம வேண்டவே வேண்டாம், அதை வாங்கவே வாங்காதீங்க. ஆட சொல்றாரு அப்படி பொருளாத யோசனைய நமக்கு வாழ்க்கையில வைக்கவே கூடாது, அதுக்கு அதை பார்க்கவும் கூடாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆட சொல்றாரு நமக்கு கெட்டவங்களோட சேர்ந்துங்க பாருங்க. அவர்கள் நானும் அவர்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் கொண்டு ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22 சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் இதை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் மறுத்தர கொடுக்க மாட்டேன். அவங்க அதிகாலை தேடுவார்கள், நான் காண மாட்டேன், என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவை வெறுத்தாங்க, கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்தனா கெட்ட காரியத்தை நம்ம பார்க்க வேண்டாம், செய்ய வேண்டாம், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அப்படிப்பட்ட காரியமே நம்ம வேண்டாம். அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அப்பவும் தனிக்கு குறையவே இருக்காது. கர்த்தர் சொல்றேன், அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்ட சொல்றாரு அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பாருங்க ஐசாயா 33ஆம் அதிகாரம் 16 சொல்றாரு. நீதியாய் நடந்து செம்மையானவை பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்தும் யோசனை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனை உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீரும் நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தண்ணியும் அப்பமும் குறையாம கிடைக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கு இருக்கணும்னு சொன்னா, எத்தனையோ உலகமே கஷ்டப்பட்டுமே நமக்கு சாப்பாடு குறைக்க தண்ணி குறையும் நடத்தியே நடக்காது. எனக்கு கர்த்தரை வேதத்தில் நடக்கும்போது நிச்சயமா ஆசீர்வாதமா இருந்தே இருப்பீங்க. அதுதான் சொல்றாங்க. ஒரு உதாரணம் நம்ம சொல்ல போனா சரி பாருங்க, உதாரணத்துக்கு எலியாவுடைய கதையை நீங்க யோசித்து பாருங்க. அவருக்கு சாப்பாடு, அவருக்கு தண்ணிக்கு உலகமே பஞ்சத்துல கஷ்டப்படுச்சு, உலகம் முழுசு சாப்பாடு இல்லை, உலகம் முழுசு தண்ணி இல்லை, அவங்க எல்லாரும் தண்ணி இல்லை. ஆனா எலியாவுக்கு மாத்திரம் அப்பவும் தண்ணி கரெக்டா கிடைச்சிச்சு. பாருங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்படுது. 3ஆம் வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசைக்கு போய் யோர்தானின் இறங்கு கேரி தாற்றை ஒழித்துக்கொள், அங்கிருந்து தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காலையில் அனுப்பேன். பாருங்க, அப்ப எலியாவுக்கு கத்தடி பிள்ளை கத்தரி வார்த்தையுடைய கத்தரி வசதி கத்தருக்குள்ள நடந்ததுனால உலகமே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுது, தண்ணி இல்லாம. ஆனா எலியாவுக்கு மட்டும் கேரி தாற்ற தண்ணி, காக்கா எடுத்து சாப்பாடு. பாருங்க, ஏன் எலியா போஷித்தே நம்ம போஷிக்க மாட்டாரா? உங்களை போஷிக்க மாட்டாரா? நிச்சயம் போஷிப்பாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கத்தடி வார்த்தை நடக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய தண்ணி அப்பவும் யாரு மூலமாய் கிடைக்கணும். மீன் வாயில தங்கத்தை வைப்பாரு, காக்கா மூலமா சாப்பாடு கொடுப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன குறை? நாம கர்த்தரை வசன்படுது, கர்த்தரை ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிவது நிச்சயமா நம்ம கர்த்தருக்கு வேண்டி கழிவுவோம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவாரு. நீங்க திருப்தியா சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் சொல்றாரு. அப்போ உலகமே கஷ்டப்படுறாங்க, கர்த்தரை
வார்த்தைப்படி வசனப்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு குறையில்லாம நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய சாட்சி சொல்லணும், நிறைய சாட்சி சொல்லலாம். நான் நேரம் போதாது. கத்தன் வசத்தை ஆசிர்வச்சு கொடுக்கணும். அதனால கத்தன் வசதி கத்தோட ஆசிர்வாதம் நடத்துவாரு. சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடி ஜெபத்தை முடிக்கலாம். கத்தன் பொல்லாத காரியங்கள் நாம் பிரியப்படாம கத்தனுடைய காரியங்களை கத்தனை ஆசீர்வச்சு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதம் தரணும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்க கூட நாம கஷ்டப்படாதபடிக்கு கத்தர் வாழ்க்கையில துணையா இருக்கட்டும். சரி, இதுவரைக்கும் கத்தவங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக ஒரு சின்ன பாட்டு பாடி இடத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக செம்மையானதை நாம் செய்யும் போது நம்ம ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு ஒரு பாடல், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே என்று சொல்லி, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. இந்த உலகமே கைவிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற செம்மையான வழியில நடக்கிற பிள்ளைகள் ஒரு அப்பத்துக்காக அவர்கள் இறந்து தெரிந்ததில்லை என்று சொல்லுகிற வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, யார் என்னை கைவிட்டாலும் நன்றி ஐயா என்று சொல்லி கர்த்தர்களை நம்ம கேட்போம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி 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 நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, இணைந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி நடக்க எங்களை பலப்படுத்தும். மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. எங்கள் மாம்சத்தையும் ஆவியும் பலப்படுத்தி உம்முடைய வழியில் நடந்து கர்த்தாவே சொன்ன வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களை பலப்படுத்தி இந்த நாட்களிலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷமும் நம்ம அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த தினத்துல வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்த நாம் ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தருடைய கிருபை வல்லமை வழிநடத்துதல் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து